it's me Satya. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா வந்து ஹேர் கேர் ரொட்டீன் பத்தின வீடியோஸ் தான் பார்க்க போறோம். எஸ்பெஷலி இன்னைக்கான வீடியோ பாத்தீங்கன்னா பார்ட் 2 அப்படினு கூட சொல்லலாம். சோ ஆல்ரெடி பார்ட் 1 வீடியோல பாத்தீங்கன்னா ஹேர் கேர் ரொட்டீன்ல உங்களுக்கு ஹேர் ஃபால் ஆகுது அப்படினா from the rootல இருந்து எஸ்பெஷலி ஹேர் ஃபால் ஆகுது அப்படினா அது எப்படி சடனா வந்து நம்ம கண்ட்ரோல் பண்றது அப்படிங்கற பத்தின வீடியோஸ் வந்து போட்டுருக்கோம். சோ அது நீங்க என்ன பார்க்கல அப்படினா மறக்காம வந்து செக் பண்ணுங்க, டிஸ்கிரிப்ஷன்ல நான் லிங்க் கொடுக்கிறேன். அண்ட் இன்னைக்கான வீடியோல பாத்தீங்கன்னா நம்ம ஹேர் வந்து ரொம்ப சாஃப்ட்டா ரொம்ப ஷில்கியா ஷைனிங்கான ஹேர் வேணும் அப்படினா எந்த மாதிரியான ஹேர் மாஸ்க் வந்து அப்ளை பண்ணலாம் அண்ட் ஆஃப்டர் ஹேர் வாஷ் வந்து எந்த மாதிரியான process யூஸ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணலாம் பிளஸ் ஆஃப்டர் ஹேர் வாஷ் பண்ண பிறகு எந்த மாதிரியான ஆயில் வந்து நம்ம அப்ளை பண்ணலாம் நம்ம ஹேர் வந்து ரொம்ப சாஃப்ட்டா ரொம்ப சில்கியா ஷைனிங்கா வச்சுக்கிறதுக்கு அப்படிங்கிற பத்தின வீடியோஸ் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஹேர் கேர் ரொட்டீன் பார்ட் 2 வீடியோல ஹேர் எப்படி நம்ம ரொம்ப சில்கியா ஷைனிங்கா வச்சுக்கிறது அப்படிங்கிற பத்தின வீடியோஸ் தான் பார்க்க போறோம். எஸ்பெஷலி நிறைய கேர்ள்ஸுக்கு பாத்தீங்கன்னா வந்து ஹேர் ரொம்ப லென்த்தியா ரொம்ப திக்கா வந்து இருக்கும், பட் ஹேர் ரொம்ப பார்க்கவே லைஃப்லெஸ்ஸா ரொம்ப ட்ரையா வந்து இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா வந்து அந்த ஹேரை எவ்வளோ சாஃப்டா சில்கியா ஷைனிங்கா வந்து ரொம்ப ஹெல்த்தியா வந்து மெயின்டைன் பண்றது அண்ட் அந்த மாதிரி உங்களுக்கு வந்து ரொம்ப ட்ரையான ரஃப்பான ஹேர் இருந்துச்சு அப்படின்னா ஃபார் லைஃப்லெஸ்ஸா இருக்கு அப்படின்னா உங்க ஹேரை எப்படி டீப்பா கண்டிஷன் பண்றதுக்கு ஒரு ஹேர் மாஸ்க் வந்து இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அண்ட் அந்த ஹேர் மாஸ்க் அப்ளை பண்ணாலே ரொம்ப சாஃப்டா ரொம்ப சில்கி அண்ட் ஷைனிங்கா இருக்கும். இந்த மாதிரி ஹேர் மாஸ்க் அப்ளை பண்ணாலும் பாத்தீங்கன்னா வந்து ஒரு நாள் 2 நாள் தான் வந்து ஹேர் ரொம்ப சாஃப்டா இருக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் அதுக்கப்புறமேட்டுக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஹேர் வாஷ் பண்ண பிறகு நம்ம ஹேர் வந்து ரொம்ப ஷைனிங்கா வந்து மெயின்டைன் பண்றதுக்கு நம்ம எந்த மாதிரியான ஆயில் அப்ளை பண்ணணும் அப்படிங்கறதையும் வந்து இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க, அப்பதான் வந்து உங்களுக்கு எந்தெந்த ப்ராசஸ் எந்தெந்த ஸ்டேஜ்ல எப்படி பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சாதான் அப்பதான் வந்து நம்ம ஹேரை நல்ல சில்கியா ஷைனிங்கா கொஞ்சம் லாங் டேர்ம்ல வந்து கொண்டு போக முடியும். இன்னைக்கான ஹேர் மாஸ்க்காக நான் என்ன எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கோகனட் தான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ தேங்காவை எடுத்து அதை கொஞ்சம் கொஞ்சமாக குட்டி குட்டி பீஸஸாக வந்து கீனி எடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ மிக்ஸ் பண்ணும்பொழுது பார்த்தீங்கன்னா வாட்டரை ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் ஹேர் லென்த்துக்கு ஏற்ற மாதிரி வந்து குவான்டிட்டியும் அதிகப்படுத்திக்கோங்க, வாட்டரையும் அதிகப்படுத்திக்கோங்க. இப்போ வந்து இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கிறத நம்ம வந்து நல்லா அந்த தேங்காய் பாலை மட்டும் நம்ம எடுத்துக்க போகிறோம். ஸோ ஒரு ஸ்ட்ரைனர் வச்சு கூட நீங்கள் வந்து ஸ்ட்ரைன் பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஜஸ்ட்டு என்னோட கையிலேயே வச்சு ஸ்குவீஸ் பண்ணாலே அந்த தேங்காய் பால் வந்து நல்லா வந்து வர ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த தேங்காய் பாலை தான் வந்து இன்றைக்கி நம்ம மாஸ்க்காக அப்ளை பண்ண போகிறோம். ப்ளஸ் இது கூட நம்ம எடுத்துருக்கோம் இல்லையா, ஸோ நல்லா வந்து ஸ்குவீஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி தேங்காய்லாம் தனித்தனியாக இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் வேறு பர்பஸ்க்கு ஃபேஸ் மாஸ்க் கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போது இந்த கோகோனட் மில்கை தான் வந்து ஹேர் மாஸ்க்காக அப்ளை பண்ண போகிறேன். ஸோ இது கூட பார்த்திங்கன்னா ஒரு ஹாஃப் லெமன் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஹாஃப் லெமனை ஸ்குவீஸ் பண்ணி வந்து விட்டுக்கிறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா கூட வந்து அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் வந்து ஹாஃப் லெமன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். ஸோ மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு தான் என்னோடய ஹேரில் வந்து அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இது ஒரு பெஸ்ட்டான அண்ட் எஃபெக்டிவான ஒரு ஹேர் மாஸ்க் அண்ட் டீப்பாக நம்ம ஹேரை கண்டிஷன் பண்ணுறதுக்கு இந்த கோகோனட் மில்க் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மில்க்கை வந்து நான் கொஞ்சமாக ஒரு காட்டன் ஸ்பாஞ்சில் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ அதை எடுத்துக்கிட்டு நான் வந்து லேயர் பை லேயராக வந்து என்னோடய ரூட்டில் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். அதாவது ஸ்கேல்பில் அப்ளை பண்ணி கொஞ்சம் மசாஜ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு என்னோடய ஹேர் லென்த்துக்கு ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ண போகிறேன். ஸோ இது கொஞ்சம் வாட்டரியாக இருக்கிறதுனால கொஞ்சம் மெஸ்ஸியான ப்ராசஸ் மாதிரி வந்து தோணும், பட் இருந்தாலும் இது டீப் கண்டிஷனிங் ஒரு ஹேர் மாஸ்க் பெஸ்ட்டான ஒரு ரிசல்ட் கொடுக்கக்கூடியது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் வந்து ஃபஸ்ட்டு உங்களுடைய ஸ்கேல்பில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு உங்களுடைய லென்த்துக்கு அப்ளை பண்ணுற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. ஸோ அப்ளை பண்ணிவிட்டு எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 1 hour வரைக்கும் வந்து நீங்கள் பன் மாதிரி போட்டுட்டு உங்கள் ஹேரை 1 hour வரைக்கும் வந்து விட்டுருங்க. ஸோ அதுக்கப்புறமேட்டுக்கு ஒரு மைல்டான ஷாம்பு ப்ளஸ் கண்டிஷனர் முக்கியம். ஸோ கண்டிஷனர் யூஸ் பண்ணி ஹேரை வாஷ் பண்ணி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஹேரை வந்து ஒரு நல்ல ஒரு ஷாம்பு அண்ட் கண்டிஷனரை யூஸ் பண்ணி வந்து என்னோட ஹேரை நல்லா வாஷ் பண்ணிட்டேன். ஸோ ஷாம்பு யூஸ் பண்ண பிறகு கண்டிஷனர் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த ஃப்ரிஸினஸ் இன்னும் கண்ட்ரோல் ஆகி இன்னும் உங்கள் ஹேர் வந்து ரொம்ப ஷைனிங்காக தெரியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஜஸ்ட்டு டிஷர்ட்டை யூஸ் பண்ணி இந்த மாதிரி வந்து என்னோட ஹேரை ரேப் பண்ணியிருக்கேன். ஸோ தட் வந்து அந்த வாட்டர் வந்து அப்சர்வ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் காயாமல் இருக்கிற ஸ்டேஜில் வந்து என்னோட ஹேர் சீரம் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா இந்த DIY சீரம் தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த சீரத்தை நான் எப்படி ரெடி பண்ணேன் அப்படிங்கிறது வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ அதை நீங்கள் என்ன பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் வந்து செக் பண்ணுங்கள். ஸோ இந்த சீரம் வந்து நான் ஒரு 2 drops மட்டும் நான் எடுத்துக்கிறேன்.
2 drops வந்து உங்களுக்கு போதுமானது. ஸோ நீங்கள் ரொம்ப நிறைய எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் ரொம்ப பிசு பிசுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சமாக 2 drops எடுத்துக்கிட்டு நல்லா உங்கள் கையில் வந்து நல்லா ஸ்ப்ரெட் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்ப்ரெட் அவுட் பண்ணிவிட்டு தென் என்னோட ஹேரோட லென்த்துக்கு மட்டும் நான் வந்து அப்ளை பண்ணுறேன். ஸோ மேலெல்லாம் ரொம்ப அப்ளை பண்ணாமல் ஜஸ்ட்டு நார்மலாக வந்து இந்த மாதிரி லைட்டாக வந்து லென்த்துக்கு மட்டும் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ தட் வந்து இந்த லென்த் ரொம்ப கிளாஸியாக வந்து தெரியும். ஸோ இப்படி அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு மீதி இருக்கிற ஹேரையும் வந்து நல்லா காய வச்சிடுறேன். அதுவும் வந்து நான் வந்து நார்மலாக வந்து ஏர் ட்ரை தான் பண்ண போகிறேன். ஸோ நார்மலாக ஃபேனில் தான் வந்து என்னோடய ஹேர் எப்போவுமே காய வைப்பேன். ஸோ நீங்கள் வந்து ஹேர் ட்ரையர் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதில் கூல் டெம்பரேச்சர் யூஸ் பண்ணி உங்களோட ஹேரை வந்து நீங்கள் நல்லா வந்து காய வைங்க. ஹேர் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ட்ரை ஆகிடுச்சு. இப்போ கொஞ்சம் என்னோட ஹேரில் இருக்கக்கூடிய டேங்கிள்ஸ் வந்து ரிமூவ் பண்ண போகிறேன். ஸோ ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு ப்ராசஸ் வந்து பண்ண போகிறேன். அது என்னென்னு பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட ஹேரை வந்து டீடாங்கிள் பண்ணுறதுக்காக நான் என்ன மாதிரியான ப்ரஷஸ் வந்து யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி பேடல் ப்ரஷ் கூட வந்து யூஸ் பண்ணலாம். இது உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா தாராளமாக இந்த மாதிரி ஒயிட் டூத் கோம்பை யூஸ் பண்ணி வந்து உங்களோட ஹேரில் இருக்கக்கூடிய டேங்கிள்ஸ் எல்லாத்தையும் வந்து ரிமூவ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி டீடாங்கிள் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து உங்களோட ஹேர் வந்து நல்லா கம்ப்ளீட்டாக வந்து ட்ரையாக இருக்கணும். ஸோ தட் வந்து நீங்கள் ஈரத்தோடையே நீங்கள் வந்து சிக்கிறதுக்குன்னா நிறைய வந்து முடி கொட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால நான் எப்போவுமே வந்து இந்த மாதிரி ஒயிட் டூத் கோம் தான் வந்து யூஸ் பண்ணுவேன். ஸோ உங்கள்கிட்ட ஒயிட் டூத் கோம் இல்லைன்னா தயவுசெய்து வந்து ஒரு டூத் கோம் வந்து வாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா சிக்கு எடுக்கிறதுக்கு நீங்கள் நார்மல் கோம் வச்சு சீவினீங்கன்னா அதிகமாக வந்து முடி கொட்டும் சிக்கு எடுக்கும்பொழுது. பட் இந்த ஒயிட் டூத் கோம் வச்சு நீங்கள் பண்ணும்பொழுது அந்த சிக்கு எடுக்கும்பொழுது முடி வந்து நான் அதிகமாக வந்து கட்டிட்டு வராது. அண்ட் நீங்கள் டீடாங்கிள் பண்ணும்பொழுதும் பார்த்தீங்கன்னா கீழேருந்து வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து மேலேருந்து வந்து டீடாங்கிள் பண்ண ஆரம்பிங்க. ஏன்னா இங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா இங்கே இருக்கிற முடி இங்கே ஒரு, இங்கே இருக்க முடி இங்கே ஒரு, இங்கே இருக்கிற முடி இங்கே வந்து நீங்கள் லாஸ்ட்டாக பண்ணும்பொழுது நிறைய வந்து முடி கொட்டுற மாதிரி இருக்கும். ஸோ எப்போவுமே வந்து நார்மலாக நீங்கள் இப்படி எடுத்துக்கிட்டு கீழேருந்து வந்து நீங்கள் டீடாங்கிள் பண்ணுற மாதிரி வந்து பார்த்து. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட ஹேர் அவ்வளோ ஷைனிங்காக இருக்குது. உங்களுக்கு அங்கேருந்து பார்த்தா தெரியுதா என்னன்னு தெரியல, எவ்வளோ ஷைனிங்காக இருக்குது அப்படின்னு பாருங்கள். நான் ஜஸ்ட்டு வந்து நம்ம அப்ளை பண்ண இந்த டிஐ சீரம் தான் வந்து அப்ளை பண்ணேன். அதுக்கே எவ்வளோ ஷைனிங்காக வந்து இருக்குது அப்படின்னு பாருங்கள். ரொம்ப சாஃப்டாக இருக்குது. அண்ட் இந்த ஹேர் மாஸ்க்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ஹேர் நல்ல டீப்பாக கண்டிஷன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இதுக்கப்புறமேட்டுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து நம்ம ஸ்கூல் காலேஜ் போகிறோன்னா கண்டிப்பாக நம்ம வீட்டில் வந்து எண்ணெய் வைக்க சொல்லுவாங்க தலைக்கு. ஸோ தலைக்கு கோகோனட் ஆயிலோ ஏதோ வந்து அப்ளை பண்ணிட்டு தான் வந்து அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம வந்து தலை சீவிட்டு வந்து போவோம். ஸோ அது நார்மலாக யூஸ் பண்ணுறேன். நீங்கள் கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணுங்க. அதுவும் ஒரு சில பிராண்ட்ஸ் லைக் பேராஷூட் இந்த மாதிரி எந்த கோகோனட் ஆயில் நீங்கள் அப்ளை பண்ணாலும் உங்கள் ஹேர் வந்து சீக்கிரமாக வந்து கிரீஸி ஆகிடும். ஒரு மாதிரி ரொம்ப பிசுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஆயிலெலாம் அப்ளை பண்ணிங்கன்னா ரொம்ப அதனோட கன்சிஸ்டன்சியும் வந்து பார்த்தீங்கன்னா திக்காக வந்து இருக்கும். அண்ட் நீங்கள் அதை அப்ளை பண்ணிவிட்டு ஸ்கூல் காலேஜ் ஆஃபீஸே போகிறீங்க அப்படின்னா அந்த பொல்யூஷன்னால வந்து அந்த அழுக்கு டர்ட் எல்லாமே வந்து நம்ம தலையில் வந்து தங்கிடும். ஸோ அதுக்காக லைட்டான ஒரு கன்சிஸ்டன்சியில் லைட்டான ஃபார்முலாவில் இருக்கிற மாதிரியான கோகோனட் ஆயிலோ இல்லை நம்ம ஹேருக்கான ஆயில் வந்து அப்ளை பண்ணணும். ஸோ அதில் நான் பெஸ்ட்டான ஒரு ஆயில் என்ன அப்ளை பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பேராஷூட்ல இருக்கக்கூடிய அட்வான்ஸ்டு ஆலோவேரா என்ரிச்டு கோகோனட் ஹேர் ஆயில் தான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமா வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ இதனோட கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும். ஸோ இந்த நார்மலாக இந்த ஆயிலே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி தண்ணி மாதிரி தான் இருக்கும். நீங்கள் ஸ்டோர்ஸில் வந்து வாங்கி பாருங்கள். இதனோட ப்ரைஸ்ன்னு பார்க்கும்பொழுது எம்எல் பார்த்தீங்கன்னா 150 ml வந்து 80 rupees அந்த ரேஞ்சுக்கு வருது. இதை விட சின்ன பாட்டில் வந்து கூட இருக்குது. ஸோ இதை வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். பெஸ்ட்டாக வந்து இருக்குது. ஒரு நம்ம நார்மலாக அப்ளை பண்ணுற கோகோனட் ஆயிலை விட இது ரொம்ப லைட்டாக இருக்குது. இந்த கன்சிஸ்டன்சி லைட்டாக இருக்குது. நம்ம அப்ளை பண்ணும்பொழுது நல்ல ஒரு ஷைனிங் கொடுக்குது. ப்ளஸ் நம்மளுக்கு ஒரு சில பேருக்கு வந்து 1 நாள்லேயே 2 நாள்லேயே ரொம்ப கிரீஸியாக ரொம்ப ஹெவியாக வந்து இருக்கிற மாதிரி இருக்கும். அண்டு முக்கியமாக பார்த்தீங்கன்னா வந்து மூஞ்சில் எண்ணெய் வழியிற மாதிரி இருக்கும். பட் இந்த ஹேர் ஆயில் யூஸ் பண்ணிங்கன்னா ஃபார்முலாவும் லைட்டாக இருக்குது. நம்மளுக்கு ஹேருக்கு நல்ல ஒரு ஷைனிங் கொடுக்குது. அண்ட் நம்மளுக்கு அந்த ஃபேஸில் எண்ணெய் வழியிற ஃபீலிங்கே வந்து இருக்காது. ஜஸ்ட்டு நீங்கள் இதை தான் வந்து நான் ஒரு 3 இயர்ஸாக வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். பெஸ்ட்டாக வந்து இருக்குது. நீங்கள் கோகோனட் ஆயிலுக்கு இதுவும் பார்த்தீங்கன்னா வந்து நான் கோகோனட் ஆயில் தான். பட் இதனுடைய கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது ரொம்ப லைட்டாக வந்து இருக்குது. ஸோ தட் இதனோட கன்சிஸ்டன்சியும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி தண்ணி மாதிரி தான் இருக்கும். நீங்கள் ஒரே ஒரு தடவை வந்து வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். நல்ல பெஸ்ட்டாக இருக்குது. ஸோ இதை தான் வந்து நான் வந்து எப்போவுமே கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணாமல் டெய்லி மார்னிங் இல்லைன்னா வந்து நீங்கள் ஸ்கூல் காலேஜ் போகிறீங்க அப்படின்னா நைட்டு அப்ளை பண்ணிவிடுங்க. கொஞ்சமாக நார்மலாக வந்து அப்ளை பண்ணுவோம்ல, நம்ம ஹேர் ஆயிலிங் மெத்தட் மாதிரி பண்ணக்கூடாது. நம்ம நார்மலாக சும்மா வந்து வீட்டிலலாம் சொல்லுவாங்க தலையில் எண்ணெய் வை, தலையில் எண்ணெய் வச்சு சிக்கு உடச்சி சீவி தலை பின்னிட்டு போ அப்படின்னு சொல்லுவாங்களே.
ஸோ அப்போ வந்து அந்த ப்ராசஸ்க்கு இந்த ஆயில் வந்து பெஸ்ட்டாக வந்து இருக்கும். அண்ட் ஃபேஸில் எண்ணெய் வடிகிற மாதிரிலாம் வந்து இருக்காது. ரொம்ப ரொம்ப லைட் ஃபார்முலாவாக இருக்குது. ஸோ இதை ட்ரை பண்ணி கண்டிப்பாக வந்து பாருங்கள். எல்லா கேர்ள்ஸ்க்கும் நான் இதை சஜஸ்ட் பண்ணுவேன். ஷைனிங்காகவும் இருக்குது ஹேரு அண்ட் இந்த மாதிரி ஹெவினஸாகவும் வந்து இல்லை. நம்ம ஹேருக்கு எப்படி யூஸ் பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு 2 drops இருந்தாலே போதும். கொஞ்சம் 2 drops மட்டும்தான் எடுத்துருக்கேன். ஸோ எடுத்துக்கிட்டு நார்மலாக வந்து நீங்கள் எப்படி வந்து உங்கள் ஹேருக்கு வந்து ஆயில் அப்ளை பண்ணிடணும் இந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டு கூட நீங்கள் வந்து சிக் எடுக்கலாம். அப்ளை பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா ஹேர் அவ்வளோ சாஃப்டாக அவ்வளோ ஷைனிங்காக வந்து இருக்கும். ஸோ இது சீரம் மாதிரி கிடையாது. பட் ஒரு கோகனட் ஆயிலுக்கு ஒரு பெஸ்ட்டான அல்டர்னேட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த பேராஷூட்டோடைய அட்வான்ஸ்டு ஆலோவேரா கோகனட் ஆயில். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. என்னோட சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. பாய்.